ரஃபாவிலே மீண்டும் உச்சக்கட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகும் ஈரானிய தரப்பினர். வெறும் 45 நிமிடங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை மிரள வைத்த லெபனான் போராளிகளும் தெரித்து ஓடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும். தொடர்ச்சியான சைபர் தாக்குதல்களினால் சிக்கிக்கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அதனுடைய தலைமைகளும். ஈரானிய உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகர் அலி லர்ஜானி அவர்கள் ஊடகங்களிடம் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் தயாராகி வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. எங்களுடைய இராணுவ தலைமைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பதிலளிப்பதற்கான விருப்பங்களை ஆராய்ந்து வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான துல்லியமான தாக்குதல்களை ரகசியமாக திட்டமிட்டு வருகின்றார்கள். அத்தோடு லெபனான் மற்றும் பிராந்தியத்தினை பாதுகாப்பதில் ஹிஸ்புல்லா உறுதியாகவும் வலுவாகவும் இருக்கின்றது. லெபனானிய தலைமைகள் ஹிஸ்புல்லாவுடன் ஒன்றிணைந்து அரசியல் நகர்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் லெபனான் களத்திலே ஹிஸ்புல்லா தேவையான அனைத்து விதமான ஏவுகணைகளையும் தயாரித்து வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரிற்கு தேவையான எல்லா விதமான ஏவுகணைகளும் இராணுவ உபகரணங்களும் ஆயுதங்களையும் தயாரிப்பதற்கான எல்லா விதமான திறன்களும் ஹிஸ்புல்லாவிடம் காணப்படுகின்றன. அதே போன்று லெபனான் அரசியல் சமன்பாடுகளில் இருந்து ஹிஸ்புல்லாவின் இந்த உற்பத்தி திறன்களையும் ஆயுத திறன்களையும் அகற்றுவதற்கு லெபனான் தலைமைகளும் விரும்பவில்லை. ஹிஸ்புல்லா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வலுவான தடையாகும். மேலும் நாங்கள் லெபனானினுடைய மற்ற பிரிவுகளையும் மதிக்கின்றோம். தற்போதைய லெபனான் யுத்தகலத்திலே ஹிஸ்புல்லா உறுதியாகவும் விவேகமாகவும் வேகமாகவும் நகர்ந்து வருகின்றது என்பதனை அனைவரும் புரிந்து கொண்டுள்ளார்கள் என ஈரானின் உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி லர்ஜானி அவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானிய தரப்பினர் தயாராகி வருவதாக அமெரிக்க ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இன்னும் 72 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என சில அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதற்கமைவாக நேற்றிரவு ஈரானின் மேற்கு பிரதேசத்தில் ஏவுகணைகளுடைய பேட்டரிகள் நகர்த்தப்பட்டிருப்பதாகவும் ஏவுகணை தாக்குதலுக்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்திருந்தன. குறித்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானிய தரப்பினர் வேகமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் வீரியமான தாக்குதல்களாக அமைவதற்கும் அதிக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களாக அமைவதற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தேவையான பாதையினை அமைத்து வருவதாக சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வழக்கத்திற்கு மாறாக அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்களுடைய திறன்களையும் வீரியத்தையும் எண்ணிக்கைகளையும் அதிகரித்துள்ளார்கள். லெபனானின் பெய்ரூட்டை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களுக்கும் தெற்கு லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களுக்கும் பதில் வழங்கும் முகமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்ச ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டாலும் இந்த ஏவுகணை தாக்குதலின் மூலமாக ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களுக்கும் வழி ஏற்படுத்தி வருவதாகவே மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது ஒரே கல்லிலே 2 மாங்காய் என்கின்ற விதத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தற்போது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் டெல்-அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்வது மாத்திரமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான வான் பாதுகாப்பு படை அமைப்புகளை இலக்கு வைத்தும் வான் பாதுகாப்பு படை தளங்களை இலக்கு வைத்தும் அயன்டோம் பேட்டரிகள் மற்றும் இன்னும் ஏனைய இடைமறிப்புகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் பல மடங்கினால் அதிகரித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணை கையிருப்புகளை குறைப்பதற்காகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே இதன் மூலமாக ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கு தேவையான வழிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை பலவீனப்படுத்தக்கூடிய விடயங்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதல்கள் இன்னும் சில நாட்களுக்குள் மேற்கொள்ளப்படும் என்பதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். இதனால் தற்போது ஈரானுக்கு எதிரான முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் ஆராய்ந்து வருவதாக
வருவதாகவும் நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது. எனவே தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இந்த வாரத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து ஈரானின் உச்ச தலைவர் கடந்த 10 நாட்களாக எந்தவிதமான சந்திப்புகளையும் மேற்கொண்டிருக்கவில்லை. இதனால் ஈரானின் உச்ச தலைவர் தொடர்பாக பல போலியான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. ஈரானின் உச்ச தலைவர் உடல்நிலை குறைபாட்டினால் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய உச்ச தலைவர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் போலி செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. எனவே இந்த போலியான செய்திகளுக்கு பதில் வழங்கும் முகமாக இன்றைய தினம் ஈரானின் உச்ச தலைவர் ஈரானினுடைய முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈரானின் உச்ச தலைவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சிறப்பம்சங்கள் இருப்பதன் மூலம் எதிரிகளுடைய பலமானது நம் சக்திக்கு முன்னால் குறைவடைந்து வருகின்றது. தற்போதைய ஆணவத்தின் சக்தியை விட ஃபிரௌனின் சக்தியானது அதிகமாகவே இருந்தது. ஆனால் அது முழுமையாக சரிந்து விட்டது. அமெரிக்கர்கள் கொடுங்கோன்மை மற்றும் குழப்பத்தினை பிராந்தியத்தில் ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்து வருகின்றார்கள். மேலும் ஜியோனிச எதிரி காசாவிலோ அல்லது லெபனானிலோ வெற்றி அடையப் போவதில்லை. அவர்களால் எந்த விதமான வெற்றியையும் அடைந்து கொள்ளவே முடியாது. பொதுமக்களையும் பாடசாலைகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் வீடுகளையும் வைத்தியசாலைகளையும் வைத்தியர்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது ஒரு வெற்றியாகவே கருதப்பட மாட்டாது. மாறாக இது ஒரு மிகப்பெரிய போர் குற்றமாகும். இந்த குற்றங்களுக்காக எதிரி விரும்புவதற்கு நேர்மாறாகவே அடைந்து கொள்வான். இந்த குற்றங்களுக்கான எதிர் விளைவுகளை நிச்சயமாக எதிரி அனுபவிப்பான். பலஸ்தீன் மற்றும் லெபனான் ஆகிய 2 நாடுகளும் முழுமையாக வெற்றி பெறும். நெட்டன்யாஹுவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை மாத்திரம் வழங்கப்பட்டிருப்பது போதாது. போர் குற்றங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்சக்கட்ட சைபர் தாக்குதல்கள் கடந்த 2 வாரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானில் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் குழுக்களில் மிக முக்கியமான குழுக்களில் ஒன்றான ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்களே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகளினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமை அதிகாரிகளினதும் தனிப்பட்ட தகவல்களையும் வெளியிட்டிருந்தார்கள். இவை தொடர்பான தகவல்களை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். நேற்றைக்கு முன்தினம் இந்த ஹேக்கர்ஸ் குழுக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான உளவு பிரிவான 8200 உளவு பிரிவை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதன் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான தலைமை அதிகாரிகள் தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் இந்த ஹேக்கர்ஸ் குழுக்கள் வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் எவரெல்லாம் மொசாட் அதிகாரிகளாக செயற்படுகின்றார்கள், இந்த மொசாட் அதிகாரிகள் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றார்கள், அவர்கள் தொடர்பான தகவல்கள் என்ன என்பது தொடர்பான அனைத்து விடயங்களையும் ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்கள் வெளியிட்டுள்ளார்கள். மிக முக்கியமான வரைபடங்களையும் குறித்த ஹேக்கர்ஸ் குழுக்கள் கைப்பற்றி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த தகவல்கள் அனைத்தும் ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்களுடைய கைகளுக்கு சென்றிருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதலை இலகுவாக்கும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய ஊடகங்களும் இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததிலிருந்து லெபனானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பித்ததிலிருந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் பல அதிகாரிகளையும் நபர்களையும் கைது செய்துள்ளார்கள். ஒரு அமெரிக்கர், ஒரு பிரான்சியர் மற்றும் 2 பிரேசிலியர்கள் உட்பட 200க்கும் அதிகமான நபர்களை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கைது செய்துள்ளார்கள். இவர்களில் அதிகமானோர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியா பிரதேசத்திலிருந்தே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என அல் அக்பர் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. மேலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானோர் உளவாளிகள் என்றும் அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பு பற்றியவர்கள் என்றும் அல் அக்பர் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இவர்களில் பெரும்பாலானோரை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தூக்கிலிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்கள் தவிர இன்னும் 300க்கும் அதிகமான உளவாளிகளையும் நபர்களையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் 100க்கும் அதிகமானோர் சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் நுஸ்ரா பயங்கரவாத குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் லெபனானுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களை லெபனானுக்குள்ளே உளவாளிகளாக களமிறக்கியுள்ளார்கள். அத்தோடு இதே போன்று இன்னும் பல உளவாளிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் உடந்தையாக இருக்கக்கூடிய பல அரசியல் தலைமைகளையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கைது செய்து தூக்கிலிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மொத்தமாக 51 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்று ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் டெல் அவீவின் முக்கிய பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு 2வது அலையாக மீண்டும் டெல் அவீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலும் பல கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தன. மேலும் 5க்கும் அதிகமான நிலத்திரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் 2 நிலத்திரர்களுடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகள் தெரிவிக்கின்றன. அதே போன்று ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஹைஃபாவின் தெற்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் நஹரியா மற்றும் மேக்கர் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நெட்டன்யாஹுவுக்கு எதிரான கருத்துக்களும் விமர்சனங்களும் அதிகரித்துள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் நிலத்திரர்களும் அரசியல் தலைமைகளும் நெட்டன்யாஹுவை கேலி செய்யும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லாஹ்வினுடைய 80% ஏவுகணை திறன்களை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என நெட்டன்யாஹு கடந்த 4
நாட்களுக்கு முன்பே தெரிவித்திருந்தார். மேலும் ஹிஸ்புல்லாவினால் இதற்கு பிறகு வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை தொடர முடியாது என்றும் நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்தார். ஆனால் நெட்டன்யாஹூ பொய்யான தகவல்களை வெளியிட்டு எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஏமாற்றியுள்ளார். நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இதற்கு பிறகும் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை மீள குடியமர்த்த முடியாது என்பது தெளிவாக புலப்படுகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளுக்கு மத்தியிலும் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் லெபனான் மீதான வான்வழி தாக்குதல்களை உச்சளவில் மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கும் லெபனானின் சபாநாயகர் எந்தவிதமான உடன்பாடுகளையும் மேற்கொள்ளாததன் காரணத்தினால் லெபனான் மீது அழுத்தங்களை வழங்குவதற்காகவும் இந்த உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானுடைய அரசியல் தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு கடந்த 24 மணித்தாளங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானின் தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தெற்கு லெபனானின் நபட்சியா சிடோன் டயர் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கியாமின் தெற்கு பிரதேசத்தினூடாகவும் கியாமின் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் முன்னேற முடியவில்லை. நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கியாமின் கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்களுக்கு எதிராகவும் 10க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று கியாமின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் 25க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் அல்மனார் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. அடுத்து இன்று காலையும் கியாமின் கிழக்கு மற்றும் தெற்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் 100 மீட்டர் அளவில் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தேர்மிமாஸ் பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் நினைத்தபடி முன்னேற முடியவில்லை. குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறி கலாயா பிரதேசத்தினை அடைவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடந்த 2 நாட்களாக முயற்சி செய்து வருகின்றது. மேலும் இதற்கமைவாக நேற்றிரவு குறித்த பிரதேசத்தினூடாக 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் முன்னேறியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அல்மாஸ் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் வெடித்து சிதறி அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் 100 மீட்டர் அளவில் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையிலிருந்து தேர்மிமாஸ் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 30க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அல் பயாதா பிரதேசத்தை நோக்கி முன்னேறியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே களமிறங்கிய ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் முக்கோண வளையம் ஒன்றினை உருவாக்கி டசன் கணக்கான அல்மாஸ் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த நேரத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் வெடித்து சிதறியுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளும் கொத்து கொத்தாக முத்தமிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே எஞ்சிருக்கக்கூடிய 25க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அல் பயாதா பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடியுள்ளன. தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் படைகளும் குறித்த பிரதேசத்திலிருந்து 200 மீட்டர் அளவில் பின்வாங்கி ஷயர் ஹர்ஃபா மற்றும் ஷமா பிரதேசங்களை அடைந்திருப்பதாக அல் மனார் ஊடகமும் அல் மாயாதீன் ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்தகாலத்திலே 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளன. 70க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். காசாவின் யுத்த காலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் ரஃபா பிரதேசத்திலே உச்சகட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் ஒரு தரைப்படையையும் ஒரு கவச படைப்பிரிவையுமே நிலைநிறுத்தியுள்ளது. மேலும் எஞ்சிருக்கக்கூடிய படைகள் அனைத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே தரைவழி தாக்குதல்களுக்கு களமிறக்கியுள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசா தரைவழி தாக்குதல்களிலேயே உச்ச கவனத்தையும் செலுத்தி வருகின்றது. இப்படியான நிலைமையில் ரஃபா பிரதேசத்திலே எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஒஃபென்சிவ் தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வடக்கு காசா பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை நகர்த்த முடியாமல் போய்விடும். இதனால் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை பின்வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். எனவே இவ்வாறு வடக்கு காசாவினுடைய தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை பலவீனப்படுத்துவதற்காக பலஸ்தீனிய போராளிகள் தற்போது ரஃபா பிரதேசத்திலே உச்சகட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் ரஃபாவின் கிழக்கு பிரதேசமான ஜெனினா பிரதேசத்திலே களமிறங்கி குறித்த பிரதேசத்தில் வீடொன்றில் தங்கியிருந்த 10க்கும் அதிகமான இஸ்ரேலி
இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 10 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக முத்தமிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் அல்-கஸாம் படையினர் அளித்துள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஜெனினா பிரதேசத்தின் மேற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கட்டிடத்திலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கி இருந்துள்ளார்கள். இதன்போது பலஸ்தீனிய போராளிகள் குறித்த கட்டிடத்தினை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். இதன் மூலமாக குறித்த கட்டிடமானது முழுமையாக இடிந்து விழுந்துள்ளது. அடுத்து அல்-கஸாம் படையினர் ரஃபா நகர் கர்காமையில் யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அடுத்து ஜெனினா பிரதேசத்திலே களமிறங்கி அல்-அக்ஸா படையினர் யாசர் 2 வெடிகுண்டை பயன்படுத்தியும் நஸ்ஸல் வெடிகுண்டை பயன்படுத்தியும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அடுத்து வடக்கு காசாவின் பெய்ட்லாஹியா பிரதேசத்திலே அல்-கஸாம் படையினர் 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய வீடொன்றினை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். டிபிஜி ஏவுகணை மூலமாகவும் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே அவர்களும் மொத்தமாக முத்தமிட்டுள்ளார்கள். மேலும் இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் யாசின் ஏவுகணை மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் காசாவின் யுத்தகலத்தில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 40க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.